ஹாய் ஃப்ரெண்ட்ஸா. சரி வா நம்ம பூஜை ரூம் காட்டலாமா? இருங்க வரேன். இருங்க மெதுவாக தரங்க. நல்லா தரங்க, ஃபுல்லாக தரங்க. ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பூஜை ரூம். இதில் மணி பொதுவாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வாஸ்துப்படி இந்த பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பார்த்து தான் வச்சுருக்கோம், கிழக்கு பார்த்து தான் வச்சுருக்கோம். எப்போவுமே கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த வடகிழக்கு பக்கம். ஸோ அது மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஜன்னலும் இருக்கும். மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த இது வழியாக அப்படி வெளிச்சம் பார்த்திங்கன்னா சாமி ரூமில் அப்படி படம் சூப்பராக இருக்கும் அந்த சீன். இது எல்லாமே ரெடிமேட் டோர்ஸ் தான். இந்த டோர் இதுக்கு போட்டது. எப்போயுமே இந்த விளக்கு இங்கே இருக்கும். விசேஷ நாளில் மட்டும் இந்த விளக்கை இது பண்ணுவோம். இது வந்து கீழே வந்து இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சாம்பிராணி போடணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து கீழே அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பூஜை ரொம்ப ஃபுல் லென்த்தில் பார்த்துடலாம். லட்டு நவுந்துங்க, நவுந்து நில்லுங்க. ஓகே, இது தாங்க எங்கள் பூஜை ரூம். இது வந்து ரெண்டு பேர் இருக்கிற அளவு, 2 பேர் இருந்து சாமி கும்பிடலாம் அந்தளவுக்கு தான் இருக்கும். இது ஆல்ரெடி வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு பூஜை. இது அப்பா வாங்கினது. ஸோ இந்த வீடு கட்டி நாங்கள் வந்தப்போ புதுசாக இதுக்குன்னு எதுவும் செய்யாமல் இதுவே அப்படியே வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டோம். இது மேலே பார்த்திங்கன்னா கோபுரம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இது ரொம்ப டெக்கரேட் பண்ணால் கோயில் மாதிரி இருக்கும், இது மாதிரி செய்யலாம்னு சில பேர் சொன்னாங்க, செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களுக்கு ஒரே மாதிரி பெயிண்ட்டாக கொடுத்துட்டோம். பொதுவாக பூஜை ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இல்லைனா எல்லோ கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லோ கலரே கொடுத்துட்டோம். பகலில் பார்த்திங்கன்னா லைட் போடலைன்னா கூட இந்த இடம் எல்லோ விஷயம் சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளக் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணோம்னா நிறைய மந்திரங்கள், எல்லா விதமான மந்திரமும் இதில் வரும். ஸோ அதுதான் இது. இந்த விளக்கு எப்பயுமே இங்கே அப்படியே ஓரமாக வச்சுருவோம். இப்போது இதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதாங்க காமாட்சி அம்மன் விளக்கு. இது நாங்கள் கிரகப்பிரவேசத்தப்போ சாமிகிட்ட வச்சு இது பண்ணி கொடுத்தாங்க பூஜையில். ஸோ அதனால் இதுவே இந்த வீட்டில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். இந்த பக்கத்தில் இருக்க பிள்ளையார் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கிறது, கிட்டத்தட்ட 100 வருஷத்து பிள்ளையார்னு சொல்லுவாங்க. இது வந்து உட்டில் பண்ணது. ஸோ எப்போயுமே விநாயகர் சதுர்த்தினா இதை வச்சு தான் நாங்கள் பூஜை பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம். தம்பி வந்து அப்ராடில் இருக்கிறதுனால நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் தான் வந்து பூஜை ரூமில் வச்சு இதை சாமி கும்பிட்டுட்ருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி பித்தளையில் செஞ்ச பிள்ளையார் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிருஷ்ணர் பொம்மை மாதிரி இருக்கும் பாருங்கள். இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் அவங்க பூஜை ரூமில் வைக்கிறது. இந்த குழந்தை இதெல்லாம் வம்சம் தழைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிலை வந்து எப்போயுமே கும்பிடுவாங்களாம். ஸோ அது வந்து வீடு கட்டினோன்னே எங்கள் கிட்டே கொடுத்துட்டாங்க, நாங்கள் வச்சுருக்கோம். இன்னொரு தட்டில் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி சிலை இருந்தது. ஒன்று குட்டியாக இருக்குது, முன்னாடி எங்கள் வீட்டில் இருந்தது. கிரகப்பிரவேசத்தப்ப அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க ஒன்று பெரிய சிலை ஒன்று. ஸோ அதை வச்சுட்டு அரிசி வச்சுருக்கோம். அப்புறம் சாய்பாபா எங்கள் வீட்டில் வந்து எப்போயுமே ரொம்ப விரும்பி கும்பிடுவோம், ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஸோ அதனால் வந்து சாய்பாபாவோட சிலை, அப்புறம் அந்த ஃபோட்டோ, இது எல்லாமே இருக்கும். இது வந்து கிரகப்பிரவேசத்தப்ப வாங்கினது. பெருமாள், மகாலட்சுமி, பிள்ளையார், சரஸ்வதி, முருகன் எல்லாமே இருக்கும். அப்புறம் எப்பவுமே சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா அம்மா எப்போயுமே கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பால் வச்சு சக்கரை போட்டாவது கும்பிடுவோம். அப்படி இல்லைன்னாலும் நம்ம ஒரு முந்திரி பருப்போ இல்லை திராட்சையோ ஒரு கிண்ணத்தில் வச்சு அந்த மாதிரி ஒரு பழமோ ஏதோ ஒன்று வச்சு தான் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. இதை வீட்டில் சும்மா இருந்த பூக்களை தான் அப்படி இப்போதைக்கு வச்சுருக்கோம். மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யானை சிலை வந்து அப்போ ஊட்டியில் இருக்கும்போது வாங்கினது. ஸோ அது 2 பக்கமும் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி யானை சிலை நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து பிள்ளையார்பட்டி, இது அப்புறம் மீனாட்சி அம்மன். இந்த சரஸ்வதி ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரதர் வந்து சின்ன வயசில் நல்லா மார்க் எடுக்கணும்னு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ அங்கே வாங்கின ஃபோட்டோ. இதுவும் ஒன்று வந்து சிலது வந்து கிஃப்டாக வந்தது. குரு பகவான் யந்திரம் அது எல்லாமே வச்சுருக்கோம். இது வந்து வெள்ளி பிள்ளையார் வந்து எங்கள் மாமியாருக்கு மேரேஜ் அப்போது அவங்களுக்கு கொடுத்து தான். ஸோ அதுவும் எனக்கு கொடுத்து விட்டாங்க. ஸோ இந்த பூஜை ரூமில் அப்படியே செட் பண்ணிட்டோம். இது மயிலிறகு பார்த்திங்கன்னா சமீபத்தில் என் ஹஸ்பண்ட் வந்து பழனிக்கு போயிட்டு வந்தாங்க. அப்போ வரும்போது இந்த மயிலிறகு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் வச்ச மேலே இருந்தது கொஞ்சம் விழுந்துருச்சு, திருப்பி செட் பண்ணணும். ரொம்ப கண்ணாபின்னான படம்லாம் இருக்காதுங்க. எங்கள் வீட்டில் இருக்க படம்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கிறது அந்த மாதிரி தான். புதுசுன்னா ஒரு 2-3 அந்த மாதிரி தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து பழனி முருகன்.
இது வந்து இப்போ சமீபத்தில் என் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தப்போ இது வாங்கிட்டு வந்தாங்க. ராஜா அலங்காரத்தில் இருக்கும் இது. இதுதான் நடுவில் இந்த இடத்துல தான் விளக்கேற்றிட்டு இந்த மாதிரி வச்சுருப்போம். மேலே வந்து இந்த குட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்போம். அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்கும் இதில். அப்புறம் கீழே உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் ஏதாவது வச்சு சாமி கும்பிடும்போது உள்ளதெல்லாம் இதில் வச்சுருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நடராஜர் சிலை பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய டாட்டர் வந்து பரதநாட்டியம் கற்றுட்டா. ஸோ அப்போ வந்து இந்த சிலை வாங்கி வச்சுட்டு அது சாமி கும்பிட்டுட்டு பண்ணுறது உண்டு. ஸோ அதுக்காக இந்த சிலை வாங்கினோம். அந்த நடராஜர் சிலை தான் இது. இது பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், அது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் உள்ளது, சமயபுரம் அம்மன், இது எல்லாமே கீழே இருக்கும். ஒன்று ஆல்ரெடி நாங்கள் வச்சுருந்தது. இன்னொன்று வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு நாங்கள் 60ஆம் கல்யாணத்துக்கு போனப்போ அவங்க வீட்டில் கிஃப்டாக அந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று மீனாட்சி அம்மன் மூக்குத்தி எப்படி ஜொலிக்குது பாருங்கள். இன்னொன்று வந்து எல்லாமே அம்மன் தான். அப்புறம் இந்த குட்டி ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இது வந்து எங்களோட குலதெய்வம் 18ஆம் படி கருப்பு. ஸோ இது இந்த ஃபோட்டோ வச்சுருப்போம். சாம்பிராணி போடும்போது இதில் தான் எல்லாமே சாம்பிராணி போட்டு இதெல்லாம் பண்ணுவோம். ஒரு வெள்ளி குங்குமச்சிமிழில் இருக்கும், ஒரு இதில் விபூதி, ஒரு இதில் குங்குமம் இருக்கும். இந்த விளக்கு மேலே ஒரு விளக்கு கீழே ஒரு விளக்கு ஏற்றிப்போம். அவ்வளோதான், சிம்பிளான இதுதாங்க எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் இருக்கும். இந்த பூஜை ரூம் வைக்கிறதே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பெரிய ஹாலாக இருக்க வேண்டியது. இது டைனிங் ஏரியாவும் ஒரு ஹால் பெரிய அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து எனக்கு பூஜை ரூம் வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டனால இடம் ஹால் கொஞ்சம் கீழே சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, மேலே தான் நம்ம ஹால் போட்டிருக்கோமேன்னு சொல்லிட்டு இந்த பூஜை ரூம் நான் ஆசைப்பட்டு இது மாதிரி செட் பண்ணோம். இந்த கோபுரம் ஒரு ஃபுல் வியூ பாருங்கள். சிலையெல்லாம் நம்ம வச்சு கும்பிட்டா ஒரு 6 இன்ச் அளவுக்கு தான் சிலையெல்லாம் வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் எங்கள் வீட்டில் இருக்கிற சிலை எல்லாமே குட்டியாக தான் இருக்கும். இப்போ இதில் ஸ்டோரேஜில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ லட்டு வந்து இந்த ட்ரே ஒன்றா திறந்து காட்டுங்கடா மெதுவாக. இதில் தான் வந்து சாமிக்கு வந்து நம்ம வந்து பிரசாதம்லாம் வச்சு படைக்கும்போது இதில் தான் வச்சு செய்வோம். அதை தள்ளுங்க, உள்ளே தள்ளுங்க, கீழே உள்ளது திறங்க. இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து விபூதி, குங்குமம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கும். இது வந்து ஸ்ரீராம ஜெயம் நோட்டு. இது ஃபுல்லாக வந்து நான், டாக்டர் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்றப்ப டெய்லி எழுதுறது உண்டு. அதாவது ஒரு வேண்டுதல் இருந்தாலும் ஸ்ரீராம ஜெயம், ஓம் நமச்சிவாயக்குள்ளது பேர் எல்லாமே எழுதுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான மந்திரம் புக்ஸு, சாய்பாபா விரதம்னா நான் இருந்திருக்கேன். ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம பூஜை முடிச்சுட்டு வந்து வச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த புக்ஸில் அந்த மீதி. அப்புறம் பத்தி, சூடம், சாம்பிராணி, தீப்பெட்டி. அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த பழைய நெய் பாட்டில் நம்ம தூக்கி போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. புதுசாக பிளாஸ்டிக் பொருளை வாங்கி சேர்க்கறதுக்கு பதிலாக இருக்கிறதுலே வந்து இந்த நூல்கண்டு, அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அப்புறம் தூள் சாம்பிராணி எல்லாமே வச்சுருப்போம். பெரிய தீப்பெட்டி அந்த மாதிரி உள்ளது, விபூதி, குங்குமம், அப்புறம் பிரசாதமாக வர்றதெல்லாம் கூட ஒரு இதில் கூட எல்லாமே வச்சுருப்போம். அவ்வளோதான். இவ்வளோதாங்க இந்த இதில் இருக்கிற ஸ்டோரேஜு. நான் சொன்ன மாதிரி இது வந்து தனியாக நாங்கள் இதாக செஞ்சது, இது வாங்கினது. ஸோ இது ஒரு மேடை மாதிரி பண்ணி அதில் அப்படியே வச்சிட்டோம். இப்போ நம்ம கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான சாமி இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிற பாத்திரங்களில் சாமி கும்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் வச்சுருப்போம். இந்த உருளி, அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள இது, அப்புறம் இன்னொரு டைரி, இது அம்மா எழுதுவாங்க இந்த இது. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு கார்த்திகை எப்போ ஏற்றுற அகல் விளக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரிக்காமல் இருக்குது, உள்ளே வைக்கும், பிரிச்சுட்டு கொஞ்சம் இதாக இருக்குது, கொட்டிடக்கூடாதுன்னு இதில் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா டம்ளர் சாமி ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் வேறு எதோட மிக்ஸ் ஆகாமல் இந்த இதில் வச்சுருப்போம். இதில் பார்த்திங்கன்னா இதில் சாமிக்கு ஏதாவது நைவேத்தியம் வைக்கிறோன்னா அதுக்குள்ளே கிண்ணம், இதுவும் இன்னொரு சாம்பிராணி போடுறதுக்கு ஒன்று வாங்கினது. அப்புறம் பொங்கல் ஏதாவது செய்கிறதா இருந்தால் இதில் தான் நாங்கள் பண்ணுவோம். இந்த அது மூடி அது ரிலேட்டடாக உள்ளது, அதுக்குள்ள பாத்திரங்கள் எல்லாமே இதில் அடியில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். கார்த்திகை வந்து ஏற்றுறது எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டோரேஜ். சாமி சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த ஸ்டோரேஜில் இருக்கும். அவ்வளோதாங்க எங்கள் பூஜை. ரொம்ப டெக்கரேஷன், ரொம்ப லைட்டிங்லாம் இருக்காது, சிம்பிளாக இருக்கும்.
இந்த மணியெல்லாம் வந்து சில பேர் வைக்கலாங்கிறாங்க, வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. நாங்கள் அப்படி கழட்டலை. இந்த மெயின் டோரை சாத்தி இருக்கும்போது இதை அப்படியே வந்து ஓப்பனாக விட்டுறலான்னு சில பேர் சொன்னாங்க. எங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே வச்சுட்டோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே தான் நாங்கள் டோர் செய்யும்போது மணியெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவ்வளோதாங்க, எங்கள் பூஜை ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களை இந்த பூஜை ரூம் வீடியோவில் பார்த்தேன். இன்னும் இப்போ தான் நாங்கள் வந்து கொஞ்சம் 6 மாதத்துக்குள்ளே தான் ஆகுது. ஸோ இன்னும் இதில் நிறைய சேஞ்சஸ், நிறைய படங்கள் இதெல்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.